சிஎஸ்கே தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச டீம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சிஎஸ்கே வந்து ஒரு ஒரு நல்ல டீம் இது வரைக்கும். ஸோ அதனால இந்த டைம் வந்து டீம் சரியே இல்லை. எதுவுமே பவுலிங், ஃபீல்டிங், பேட்டிங்கும் சரியில்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கெய்ட் ஒர்க் வேற அடிபட்டுருச்சு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மேபி பார்க்கலாம், எல்எஸ்ஜியோட பார்க்கலாம் எப்படி விளையாடுறாங்கன்னு. யாருமே தான் தோப்பாங்க. திஸ் டைம் இஸ் நாட் ஃபார் சிஎஸ்கே. அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் சீசன் வேணா பாருங்க. நான் ஆர்சிபி ஃபேன் தான். ஸோ அதனால ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அப்படியா? எனக்கு ஆர்சிபி வின் பண்ணா ஹாப்பியா இருக்கும். சிஎஸ்கே வந்து லைக் எப்படி சொல்றது, சிஎஸ்கே வந்து இன்னும் பெட்டரா பண்ணணும். நெக்ஸ்ட் சீசனும் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா தோனியோட கேப்டன்சில வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் இது பண்ணிருக்காங்க நேத்து மேட்ச்ல. அதை பத்தி இல்ல, தோனி இவ்வளோ டேஸ் வந்து ஒரு ஃபைவ் ட்ராஃபீஸ் வாங்கியிருக்குன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த டைம் ஒரு மேட்ச்க்காக நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம். தோனி மட்டும் எவ்வளோ பண்ண முடியும்? எல்லா பிளேயர்ஸுமே வந்து இப்போ நிறைய கேஎல் ராகுல்லாம் எடுத்துருக்கலாம் டீம்ல, அவங்களெல்லாம் எடுக்கல. ஸோ ஒரு நல்ல பிளேயர்ஸ் அவங்களாம் ஆப்ஷன்ல தான் இருந்தாங்க. ஸோ அந்த நல்ல பிளேயர்ஸை விட்டுட்டு வந்து தோனி மட்டும் விளையாடணுன்றது வந்து லாஜிக்கே இல்லை. ஸோ தோனி வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. பிகாஸ் இந்த சீசன் தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஓகே, வி ஆர் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். அண்ட் வந்து வின் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் வந்து கண்டினியூஸா வாங்கடையில வின் பண்ணது, சேப்பாக்ல வின் பண்ணது எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ வின் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்.